السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم
ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கியவனாகவும், மேலும் வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், கலாச்சாரங்களிலே சிறந்த கலாச்சாரம் அன்னலம் பெருமகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கலாச்சாரம் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாவைகள் அனைத்தும் நூதன அனுஷ்டானங்கள் என்றும், நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் உங்களை வழிகேட்டின்பால் இட்டு செல்லும், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்று தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த முஸ்லிம் உம்மாவை பார்த்து எச்சரித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை எனக்கும் உங்களுக்கும் எச்சரித்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறுதி வெற்றி இஸ்லாத்திற்கு என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் தோன்றிய காலம் முதல் இன்று வரைக்கும் அது எதிர்ப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை முஸ்லிம்களில் பெரும்பான்மையோர் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய கால சூழலில் ஒரு தவறான பிரச்சாரத்தை எதிரிகள் கையில் எடுத்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எதை கையில் எடுத்திருக்கிறார்களோ அதற்கும் இஸ்லாம் எப்படி பதில் சொல்லுகிறது என்பதைத்தான் அலசி ஆராய இருக்கிறோம். பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு கல்லூரியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த பேராசிரியர் ஒருவர் சம்பந்தமே இல்லாமல், அல்லது பேராசிரியர் என்ற எந்த தகுதிக்கும் தன்னை உணர்ந்து கொள்ளாத ஒருவர் கொண்டு போய் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறோம் என்ற பெயரால் ஒரு கார்ட்டூனை காட்டுகிறார். அது அவர்களாக கற்பனை செய்தது. முஸ்லிம்களாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கார்ட்டூன் வரைய இயலாது. ஏனென்றால் கார்ட்டூன் என்பது ஒருத்தரை கேலியாக வடிவமைப்பது. ஒரு உருவத்தை, பெரிய அரசியல்வாதிகளுடைய உருவத்தை கேலி செய்யும் விதமாக காதை பெருசாக்கி போடுவார்கள், கண்ணை பெருசாக்கி போடுவார்கள், மூக்கை பெருசாக்கி காட்டுவார்கள். அல்லது சிலரை, நம்முடைய முதலமைச்சரை நிர்வாணமாக கூட கார்ட்டூன் போட்டார்கள் இந்தியா தமிழ்நாட்டில். இப்படி கார்ட்டூன் போடுவார்கள். ஆனால் அதில் அந்த யாரை குறிப்பிடுகிறார்களோ அவருடைய முகம் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவத்தையோ முகத்தையோ போட வேண்டுமானால் யாருக்குமே முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை தவிர மற்ற இந்த 13 நூற்றாண்டுகளில் எவருக்கும் அவருடைய உருவம் இப்படித்தான் இருக்கும் என்று பார்த்தது கிடையாது, பார்த்ததும் இல்லை. அப்புறம் எப்படி உருவம் வரைய இயலும் என்றால் வேணுமென்றே செய்கிறார்கள், மனம் முரண்டாக. ஒரு உருவமே இல்லை, அந்த உருவத்திற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை. ஆனால் இவர்களாக ஒரு முடிவெடுத்து ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தின் மூலமாக இஸ்லாத்தை இழிவுபடுத்தி விடலாம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று கற்பனை கோட்டை கட்டுகிறார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மையப்படுத்தி இஸ்லாத்தை தடுத்து நிப்பாட்டுவதற்கான ஒரு வழிமுறையாக எதிரிகள் கையாளுகிற ஒரு உத்தி. அந்த யுக்தியை இன்று நேற்றல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இந்த இஸ்லாத்தை பிரச்சார களத்துக்கு கொண்டு வந்த நாள் முதல் ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாவையே காயப்படுத்துவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய கேரக்டர்களை கொச்சைப்படுத்துவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை வேறு விதமாக திருத்தி விட்டால் இந்த இஸ்லாம் நின்று விடும் என்று அன்னைக்கே ஆரம்பித்தார்கள். அதில் இருக்க அவர்கள் மீது வைத்த விமர்சனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் முதலாவது புரிந்து கொள்ளணும். தனிப்பட்ட முறையில் அவரை மையப்படுத்தினார்கள். ஒருத்தரை என்னால் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய
நிறைய அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மையப்படுத்தி காயப்படுத்தி பார்த்தார்கள். முஸ்லீம்கள் அப்படி சட்டையில் தட்டப்பட்ட தூசி மாதிரி அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருந்தார்கள். அவர் ஒரு ஸ்காலர், அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் அறிஞர், அவர் மனிதர். மனிதரிடத்தில் குறையும் நிறையும் இருக்கும் என்பதை முஸ்லீம்களாக எங்களுக்கு எவனும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்பதை முஸ்லீம்கள் கடந்து போய் கொண்டிருந்தோம். ஆனால் எங்க கை வைத்தால் இவர்கள் அலர்வார்கள் என்பதை உணர்ந்து எதிரிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே கை வைக்கலாம் என்று நினைத்திருக்கிறார்கள். அப்போ கை வைத்த உடனே இன்னைக்கு உலகம் பற்றி கொண்டு எரிகிறது. வளைகுடா நாடுகள் மட்டுமல்ல, இந்தியா போன்ற நாடுகள் மட்டுமல்ல, பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று உலக நாடுகள் அனைத்தும் பிரான்ஸுக்கு எதிராக எதிர்வினையாட்டி கொண்டிருக்கிறது. இதில் அந்த ஆசிரியர் செய்த தப்பு 2 உயிர்கள் போனதனுடைய விளைவு. அந்த ஆசிரியர் காட்டினாரா, முஸ்லிம் இளைஞர் ஒருத்தர் கொந்தளித்து அவரை கொலை செய்ய, அவரை மற்றவர்கள் கொலை செய்ய என்று 2 கொலைகள் நடந்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் அதிபர் இதற்கு எதிராக உலக பிரகடனமாக விட்டிருக்கிறார், நாங்கள் கேலி சித்திரத்தை ஊக்குவிப்போம், கேலி சித்திரம் எங்களுடைய சுதந்திரம் என்று அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். இப்படி அறிக்கை விட்டுவது, இந்த அறிக்கை விட்டிருக்கிறார்ல, இதை அப்படியே மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளத்தையே கீறி கிழிப்பதற்கு எதிரிகள் முயன்றார்கள். அதை எப்பொழுது ஆரம்பித்தார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா என்ற மலை குன்றின் மீது ஏறி, மலை குன்றில் ஏறி நின்று கொண்டு யா சபா, மக்களே வாருங்கள் என்று அழைத்தார்கள். அழைத்த உடனே அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வெளியேறி வந்து விட்டார்கள். ஏன்? கூப்பிடுபவர் அமீன், கூப்பிடுபவர் சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கைக்குரியவர் அழைக்கிறார். அழைத்த உடனே எல்லா மக்களும் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அதிகாலையில் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு பெரும் படை இந்த மலைக்கு பின்னால் இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முஸத்திகூனி, என்னை நீங்கள் நம்புவீர்களா? அப்ப சொன்னார்கள், மா ஜர்ரப்னா ஹாதா கதிபன், உங்களிடத்திலிருந்து நாங்கள் எந்த பொய்யையுமே இதுவரைக்கும் எதிர்பார்த்ததில்லையே, இதில் நம்புவதற்கு எங்களுக்கு என்ன சிரமம், நம்புவோம் என்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் ஃபஇன்னி லக்கும் நதீருன் பைன யதைஹி அதாபின் ஷதீத், கடுமையான வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று ஏகத்துவ பிரச்சாரத்தை மையப்படுத்திய உடனே முதல் எதிர்ப்பு ஏகத்துவத்தை தானே எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கையாண்டது தப்பல்லக்கயா முஹம்மது, முகம்மதே உனக்கு அழிவு உண்டாகட்டும், அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காகத்தான் நீ எங்களை ஒன்று கூட்டினாயா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் முதல் குறி வைத்தார்கள். முதல் குறி வைத்ததோடு மட்டுமல்ல, கிளப்பி விட்டார்கள். அடுத்து தொடர்ந்து அவருக்கு மூளை குழம்பிருச்சு, அவருக்கு வேற மாதிரியான சிந்தனைகள் கிளம்பிருச்சு என்று அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் சொன்னான். 1-2 இடங்களில் அல்ல, அது சுமார் 11 இடங்களில் திருமறையிலே புரட்டி பாருங்கள். அல்லாஹ் அவர்கள் இவரை பைத்தியக்காரர் என்றார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வர்றேன் என்று ரசூலுல்லாஹ் தன்னை முன்னிறுத்தி போக மட்டும் இல்ல, அல்லாஹ்வே முன்னிறுத்தினா தள்ளுறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அயலுக்கும் பிவாஹிதத்தின், உங்கள் அனைவர்களுக்கும் பொதுவான ஒரு உபதேசம் நான் செய்கிறேன். அன் தகூமு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக எழுந்து வாருங்கள், அல்லாஹ்வுக்காக வாங்க. எல்லாம் எதற்காக? வன் மஸ்னா, இருவராக வாருங்கள், அவ் அல்லது ஃபுராதா, தனித்தனி நபர்களாக வாருங்கள். சும்ம ததஃபக்கரு, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மா பி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, இந்த தூதர் உங்களுடைய தோழர் பைத்தியம் பிடித்தவரா என்பதை ஆய்வு செய்யுங்கள். சும்மா விட்டுட்டு போகாதீங்க. போற போக்கில் 19 உங்களுடைய குறைகளாக்க, உங்களுடைய குற்றங்களை அள்ளி விட்டு போகாதீர்கள். வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த தூதரை அணுவாக ஆய்வு செய்யுங்கள், இவருடைய மனநிலையை பரிசோதியுங்கள். உலகத்தில் எந்த ஆன்மீகவாதியும் இப்படி ஒரு சவால் விட்டுருக்க மாட்டான், வரவே மாட்டான், கூப்பிட்டா ஓடிய போயிடுவான். மன ஆய்வு அவன் சொல்றது பூரா வேறு விதமா இருக்கும். அதை ஆய்வு செஞ்சா குற்றம் குறைகள் வெளிப்பட்டு போய்விடும், நம்முடைய புட்டு வெளிப்பட்டு போய்விடும் என்று பின்வாங்குவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னா, கூப்பிடுங்க,
அது யாராக இருக்கட்டும் கூப்பிடுங்க, வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க. இப்ப நாம் பிரான்ஸ் அதிபருக்கும் அதைத்தான் சொல்கிறோம். வெளிப்படையாக வெறுமனமே நுனிப்புள்ளு மேய்ந்து கொண்டு இந்த தூதரை நீங்கள் அணுகாதீர்கள். நீங்கள் வந்து இந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகங்களை நீங்கள் ஒவ்வொரு வரியாக படியுங்கள். படித்துவிட்டு சொல்லுங்கள் இந்த தூதருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று. அதை விட்டு கேலி சித்திரம் எவனோ ஒரு கிறுக்க வரைஞ்சான் என்பதற்காக உங்களுடைய போர்க்கொடியை தூக்குனால் கண்டிப்பாக தோல்வியை தழுவுவீர்கள். இரண்டாவது, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலேயே சவால் விட்டு எவனும் முன்வரலையா? அது தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. இந்த பிரச்சாரம் தொடர்ந்து அல்லாஹ் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தான். இவர்களால் அதற்கு எதிர்கொள்ள முடியாமல் போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மையப்படுத்தி இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தகர்த்து விட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்த்து விடலாம் என்பது எதிரிகளுடைய நீண்ட நாட்களவு. அதனுடைய முதல் பகுதியாக ரசூலுல்லாஹ் வாழுகிற பகுதியிலே கை வைத்து பார்த்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சார்பாகவே நின்று இந்த தூதருக்கு பருமொழி சொல்லிக் கொண்டே இருந்தான். அவருடைய மௌத்துக்கு பின்னால் என்ன பண்ணார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராலே இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நீண்ட வரலாறு அதுக்குள்ள நம்ம போய் நின்றுட்டு இருந்தா நிறைய இருக்கும். குடும்பத்தை கை வச்சு பார்த்தார்கள். யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை கை வைத்து குடும்பத்தை தகர்த்துருவோம் பார்த்தார்கள். அங்கு அல்லாஹ் தான் வந்து நின்றான். நீங்க பேசாம இருங்க, நம்ம பார்த்துக்குருவோம். இவர்கள் ஒரு முயற்சி செய்கிறார்கள், உங்களை தகர்த்தலாம் என்று. அல்லாஹ்வாகிய நான் உங்கள் சார்பாக நின்று இவர்களை தகர்க்கிறேன் என்று தகர்த்தெறிஞ்சான். அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இட்டுக்கட்டுதலாக பெரும்பான்மை ஹதீஸுகள் என்ற பெயரால் இட்டுக்கட்டினார்கள். பாருங்க, ஒரு மனிதருடைய வாழ்க்கையை இட்டுக்கட்டு அவ்வளவு இட்டுக்கட்டி விட்டார்கள். என்னென்னமோ இட்டுக்கட்டி விட்டார்கள். அதில் இட்டுக்கட்டியதை தகர்ப்பதற்கு அல்லாஹ் செய்த பெரிய முயற்சி என்ன தெரியுமா? சுமார் 5 லட்சம் பேருடைய வாழ்க்கையை பாதுகாத்தான். இந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு அவருடைய சொல், அவருடைய நடை உடை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய சமுதாய வாழ்க்கை, அவருடைய இபாதத்தான வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாதுகாப்பதற்கு சுமார் 1-2 நபர்கள் அல்ல, 5 லட்சம் நபர்களுடைய வாழ்க்கை இவரை சுற்றி பாதுகாப்பு கேடயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். இவரை சும்மா நீங்க அப்படி தட்டி விட்டு போயிட முடியாது. இவர் அப்படி சும்மா கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சிட முடியாது. ஏன்? அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவர் வாழுகிற காலத்தில் ஏற்படுத்தினான். அவர் வாழ்ந்து முடிந்ததற்கு பின்னால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மாறி மாறி இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்டுவார்கள் அப்படி கேட்பார்கள் நினைத்தவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெரிய சேதாரம், ஒவ்வொரு உபத்தராக தாபீன்கள், தாபீன்கள், இமாம்கள் என்று சொல்லி சுமார் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் அதற்கு குறைந்தபட்சம் 3 நபர்களிலிருந்து 6 நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்பட்டமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இருக்குமா? எந்த மனிதருக்கும் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மனிதருக்கும் இப்படி சொன்னார். நம்முடைய காந்தியடிகள் நம்ம வாழும் காலத்துக்கு முன்னால் கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தவர். அவர் சொன்னார் என்றால் அவர் சொன்னார் என்று ஒரு கருத்து இருக்கும், சொல்லலை என்று ஒரு கருத்து இருக்கும், ரெண்டும் இருக்கும். ஆனால் அதை எப்படி முடிவு செய்வது? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த செய்தி சொன்னார்களா இல்லையா என்பதற்கு அதை கேட்டவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அது கேட்டவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர் எப்ப பிறந்தார், எப்ப வளர்ந்தார், எங்கு படித்தார், எவ்வளவு நல்ல ஒழுக்கமாக இருந்தார், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்லது கெட்டது எது என்று ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நுணுக்கி சுமார் 5 லட்சம் பேருடைய வாழ்க்கையை பாதுகாத்துத்தான் ஹதீஸ் என்ற பொக்கிஷம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் பெருமிதம் கொள்ள வேண்டியது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையாவது இப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கா? 5 லட்சம் நல்லடியார்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து அதுக்கு நடுவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிக்க வைத்து வா வந்து பாரு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பாதுகாத்து விட்டான். இப்ப என்ன செய்கிறார்கள் என்றால் இப்ப கேலி சித்திரம் என்ற பெயரால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தூதரை அனுப்பிய நோக்கமே என்ன தெரியுமா? இவங்க எதை கையில் எடுக்கிறார்களோ அதற்கு நேர் எதிராக இந்த தூதரை அழிச்சிட்டோம்னா இஸ்லாத்தை அழிச்சலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தூதரை அனுப்பிய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது
ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுظஹிரஹு அலத்தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, நேர்வழியை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் இந்த தூதரை அவன்தான் அனுப்பினான். எதற்காக? லியுظஹிரஹு அலத்தீனி குல்லி, அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காகத்தான். இந்த தூதர் வந்ததே அனைத்து மார்க்கங்களையும் விட இந்த இஸ்லாம் மேலோங்க செய்வதற்காகத்தான் அனுப்பவே பட்டார். அப்படிப்பட்ட ஒரு தூதர் அவரு வலவு கரிகள் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கள் வெறுத்தாலும் சரி, நீ வெறு, நீ கடுமையாக அவர் மீது சினம் கொள், என்ன வேண்டாலும் செய், ஆனால் உன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் எந்த வெறுப்பை கக்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த வெறுப்பை உங்களுக்குள் வைத்த ரப்பு சொல்லுகிறான். புரிந்து கொள்ளுங்கள். எங்க முஸ்லிம்களை நீங்க நினைக்கலாம், அவர்களுக்கு என்று எந்த பலமும் இல்லை உலகத்தில், அவர்கள்ட்ட பெரிய அணு ஆயுதங்கள் இல்லை, பெரிய ராணுவ பலம் இல்லை, மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் இல்லை, மிகப்பெரிய கட்டமைப்பும் இல்லை, உலக தலைமையும் இல்லை, எதுவும் இல்லை, நிராதபாணிகளாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் வைத்திருக்கிறோம், என்ன என்றால் இறை வேதமாகிய திருக்குரானில் உள்ள ஆழமான நம்பிக்கை எங்களுடைய உள்ளங்களில் ஆழ பதிந்து வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலிருந்து சொல்லுகிறோம், இந்த தூதரை நீங்கள் கை வைத்தால் பிரான்சில் இஸ்லாம் மேலோங்கியே தீரும். அப்படித்தான் டென்மார்க்கில் நடந்தது. டென்மார்க்கில் இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? டென்மார்க்கில் இஸ்லாம் 2015 கை வைத்தார்கள். இந்த கார்ட்டூனுடைய வரலாறு அங்கதான் ஆரம்பிக்குது. விஷமத்தனமாக கார்ட்டூனை 2005 டென்மார்க்கில் வருகிறார்கள். வரைஞ்சா அப்போ உலகம் முழுவதும் இதே கொந்தளிச்ச உடனே என்ன ஆச்சு தெரியுமா? இது எங்க சுதந்திரம்ன்றார்கள். இந்த சுதந்திரத்தை எங்க நாட்டிலிருந்து எவனாலும் பறிக்க இயலாதுன்றார்கள். சரிப்பா, நீ வரைச்சுக்க, அன்னைக்கு வேணா உங்களுக்கு வெற்றி மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு என்ன? டென்மார்க்குள்ள இஸ்லாம் நுழைய ஆரம்பித்து இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? இப்ப டென்மார்க்கினுடைய ஸ்கூல் கல்லூரிகளில் பன்றி இறைச்சிக்கு தடை. எதற்கு தடையா? பன்றி இறைச்சிக்கு தடை. ஏப்பா தடை விதிச்சிங்கன்னு கேட்டாங்க. இல்ல, முஸ்லிம் மாணவர்கள் சாப்பிட மாட்டார்கள், அதனால் நாங்கள் தடை விதிக்கிறோம். எந்த கலாச்சாரம் ஜெயிச்சிச்சு? ரசூல்லாவை கொச்சப்படுத்த நினைச்சு நீங்க வரைஞ்சிட்டீங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் தடை செய்த கலாச்சாரம் தானே உங்களுடைய நாட்டை இன்னைக்கு மிகைத்து நிற்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக முஸ்லிம்கள் காய் நகர்த்த வேண்டியது ரொம்பது. இந்த தூதரை அறிமுகப்படுத்துவதில் நாம் தாமதப்படுத்தி நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தூதர் யாருக்கானவர், இந்த தூதர் எப்படிப்பட்டவர், இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை முஸ்லிம்களாகிய நாம் சொல்வதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிள்ளை. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனமே 23 ஆண்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டியதோடு மட்டுமல்லாமல் எல்லா மக்களுக்கும் தன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வழிவகைகளை செய்தார்கள். அதைத்தான் இமாம்களும் செய்தார்கள். எப்படிப்பட்ட காலத்தில் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். அன்னைக்கு பேப்பர் கூட இல்லை. பேப்பர் இருந்துச்சா? எழுதி குரான்களை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா பலம் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. வெறுமனமே வாய் பிரச்சாரம் தான் இருந்தது. சஹாபாக்கள் கிளம்பினார்கள், இந்த தூதரை இந்த மார்க்கத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் என்று வாய்மொழியாக கொண்டு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம், அதுக்கடுத்து அபூபக்கர் காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயே இஸ்லாம் கிழக்குக்கும் மேற்குமாக பரவி விரிந்து விட்டது. எதை வச்சு விரிஞ்சிச்சு? அந்த சஹாபாக்களும் அந்த தாபீன்களும் செய்த பிரச்சாரத்தின் வாயிலாக, வாழ்வியல் வாயிலாக கொண்டு போய் கொண்டே இருந்தார்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நாம் இன்னைக்கு அதைத்தான் கையில் எடுக்கணும். வெறுமனமே கோஷங்கள் போடுவது ஒருபுறம் தம்முடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்துவது, ஆனால் அதைவிட மிக முக்கியமாக இந்த தூதரை அறிமுகப்படுத்துவதில் நம்முடைய கவனத்தை ஒருத்தருக்காவது உறுதி பிரமாணம் எடுங்கள். இவர் நமக்கு பொதுவாக, உலகத்துக்கு பொதுவானவர். நீங்கள் இவரை பற்றி விமர்சனம் செய்தவர்களுக்கெல்லாம் பாடம் அப்பயே அல்லாஹ் வைக்கிறான். பிரான்ஸ் அதிபர் இப்படி சொல்லிட்டார்ல, அல்லாஹ் பாருங்க எப்படி ஏற்பாடு பண்ணுகிறான். உடனே பிரான்ஸ் அதிபருக்கு ஒரு நெய்ஸ் வருது. மாலி நாட்டில் கைது செய்யப்பட்ட சோஃபியா என்ற பெண்மணி விடுதலை செய்யப்பட்டார். பத்திரிகையாளர் சோஃபியா என்ற பெண்மணியை மாலி நாடு இஸ்லாமிய நாடு, ஆப்பிரிக்க நாட்டில் வெறும் கற்பர்கள் இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை சொந்தங்கள் வாழ்கிற நாட்டில் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. 4 வருஷம் அங்கே இருக்கிறார்.
4 வருஷத்துக்கு பின்னால் அந்த நாட்டு மக்களை சொல்லிட்டாங்க, நீங்கள் விடுதலை ஆகி போங்க மாட்டாங்க. அப்படி போயிட்டாங்களா? போனவரை இந்த பிரான்ஸ் அதிபர் தான் அழைக்க போகிறார். எங்க ஏர்போர்ட்டுக்கு நம்ம நாட்டினுடைய ஒரு பிரஜை அந்நியர்களிடமிருந்து மீட்கப்பட்டு விட்டார், நம்ம அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய கிரேடு வந்துவிடும் என்று நம்பி இவர் அங்கே போகிறார். போனவருக்கு அல்லாஹ் வச்சான் பாருங்க, அங்கே ஒரு ஷாக்கு. போனவருக்கு அந்த அம்மாவை கூப்பிடுறார், கம் ஃப்ரம் பிரான்ஸ் சோஃபியா, பிரான்ஸுக்கு வாருங்கள் சோஃபியா வேணா. அந்த அம்மா சொல்லுச்சு, மை நேம் இஸ் நாட் சோஃபியா, என் பேர் சோஃபியா கிடையாது, என் பேர் மரியம் அடிச்சு. என் பேர் மரியம் என்று சொன்ன உடனே, என்ன மரியம்ன்றீங்க? ஆமாம், நான் 4 ஆண்டுகள் பிரான்ஸ் மாலி நாட்டிலே முஸ்லிம்களோடு வாழ்ந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற மாதிரி வசதி வாய்ப்புகள் அங்கே இல்லை, மாட மாளிகைகள் அல்ல, அங்கு இருப்பவர்கள்லாம் இங்கு மாதிரி வெள்ளை நிற தோழக்கூடியவர்கள் அல்ல, கருப்பு நிறத்தவர்கள், ஏழைகள், அன்றாட உணவுக்கு கஷ்டப்படுபவர்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் அனைத்தும் வெள்ளையாக இருந்தது. அவர்கள் ஒரு பெண்மையை எப்படி போற்ற வேண்டும் என்பதை எனக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அதே போல தூதர்களை எப்படி போட்டு, ஈசா என்ற பெயரை நீங்கள் பயன்படுத்தி என்னென்ன அழிச்சாட்டியங்கள் உலகுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் ஈசா நபியை எப்படி மதிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள். ஈசா நபியுடைய தாயார் மரியமை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை வாழ்வியல் முறையாக எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அதனால மக்கூருனே, நீங்கள் இஸ்லாத்தை வெளியில் நின்று மேய்ந்து கொண்டிருக்காதீர்கள், உள்ள வந்து இந்த தூதரை படியுங்கள் என்று அழைப்பு கொடுத்தார் பாருங்க. சமகாலத்தில் இதைத்தான் இன்று முஸ்லிம்களாக நம்மை சுற்றி இருக்க மக்களுக்கும் நாம் பறைசாற்றுவோம். இந்த தூதரை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். இந்த இஸ்லாத்தை யாராலும் அழிக்க இயலவே இயலாது. ஏன்? இது வெறுமனமே ஆட்சிகளால். அவர் அந்த கருத்தை பதிவு செய்கிறார். நான் ஒருவேளை மாலி நாட்டிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு பிரகடனப்படுத்தியிருப்பேன். ஆனால் ஏன் செய்யலை தெரியுமா? ஒரு குற்றச்சாட்டு வரும். என்ன குற்றச்சாட்டு? வாளுக்கு பயந்து இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரும். அதை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பிரான்சில் இறங்கி என்னுடைய இஸ்லாத்தை நான் வெளியில் அறிவிக்கிறேன். காரணம், நான் வாளுக்காக போகவில்லை. இந்த ஆட்சிகளால் இந்த இஸ்லாம் பரவாது, நாம் வாழ்கிற வாழ்க்கைகளால் இஸ்லாம் பரவும். ஒரு பெண்மையை, இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி யுவோன் டிட்லி என்ற ஒரு பெண்மணியை கொண்டு போய் தாலிபான்கள் என்று இன்னைக்கு உலகத்துக்கு தீவிரவாத நாடாக காட்டிக் கொண்டிருக்கார்களே, அங்கு செய்தார்கள். அவரும் ஒரு பெரிய பத்திரிகையாளர். இந்த தாலிபான்களுடைய அழிச்சாட்டியத்தை நான் ஒளி உலகு கொண்டு வருகிறேன் என்று அவரும் கிளம்பினார். போய் இறங்கிட்டார். இறங்கின உடனே கைது பண்ணிட்டு போயிட்டார்கள். இறங்கின உடனே வாங்கன்னு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் கொஞ்ச நாள் அவரையும் கைதியாக வைத்திருந்தார்கள். மீண்டும் அவரை விடுதலை செஞ்சு லண்டனுக்கு அனுப்பினாங்க. ஒரு யூத பெண்மணி போன கையோடு அறிவித்தார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னவா தாலிபான்களுடைய அல்சாட்டியத்தை வெளியே கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடா இஸ்லாமா போயிட்டீங்க. அப்ப சொன்னார்கள், உலகுக்கு காட்டுகிற தாலிபான்கள் வேறு, நான் நிதர்சனமாக பார்த்த தாலிபான்கள் வேறு. அவர்கள் பெண்மையை போற்றுகிறார்கள், பெண்மையை அவர்கள் உலகத்துக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பறைசாட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள், அது அவர்களுக்கு எது இந்த உணர்வை கொடுத்தது என்று ஆய்வு செய்தேன். இஸ்லாம் என்றது, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இதுதான் இந்த தூதரையும், இந்த தூதரை கை வைத்து யாரெல்லாம் கிளம்பினார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக கொடுப்பது இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியைத்தான் கொடுக்கிறான் என்பதை உணரணும். இப்ப இந்த காயங்கள் இப்படி வருகிற போது என்ன செய்யணும்? அதான் நம்ம கடைசியாக நம்ம வர வேண்டியது. காயப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்தவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பிரான்ஸ் அதிபர், நாட்டின் அதிபரே சொல்லுகிறார், நாங்கள் இன்னியும் இது சம்பந்தமாக வெளியிடுவோம் என்கிறார். எல்லா பத்திரிகைகளும் முகப்பு பத்திரிகைகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி, அவர்களை காயப்படுத்தி, அவர்களுக்கு வேறு ஒரு எவனோ ஒருத்தனுடைய கற்பனையில் தோன்றிய கற்பனை சித்திரமாக கொண்டு வந்து நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில் அனைத்து பத்திரிகையும் அதை செய்கிறது. அதுல நம்ம நாட்டு பிரதமர் சொல்லவா வேணும்? அவருக்கு எப்படா வாயை பொழந்து எங்கடா இஸ்லாம் அடிபடும், நம்ம அங்கெல்லாம் போய் வாயை நீட்டலாம் என்று காத்து கொண்டிருப்பவர் அவரோ நாங்கள் பிரான்ஸில் சப்போர்ட்டாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் முஸ்லிம்களாகிய நாம் உணர வேண்டியது, இந்த தூதருடைய வாழ்க்கை எங்களுக்கு அப்படி அந்த அளவுக்கு அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ரொம்ப முக்கியமாக உணர வேண்டியது, இந்த தூதர் நம்முடைய உயிரை விட மேலானவர். இந்த தூதருடைய மானம், கண்ணியம் அனைத்தையும்
பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்திருப்பவர்கள் நாம். அப்படிப்பட்ட நாம் நமக்கு முன்னுதாரணமாக மதீனாவில் ஒரு நடந்த சம்பவம் நமக்கு இருக்கிறது. மதீனாவில் உஹது களத்தில் சாத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியுமா? பெரும்பாலானவருக்கு சாத் ரலியல்லாஹு நிறைய சாத் இருக்கிறார்கள். இவர் மதீனாவில் மிகப்பெரிய செல்வந்தர். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அக்கபா உடன்படிக்கை செய்து ரசூலாவை மதீனாவுக்கு அழைத்து வந்தவர்களில் இவர் ஒருவர். இவர் என்ன சொல்லி அழைத்து வந்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர், அவருடைய உடைமை, அவருடைய மானம், அவருடைய கண்ணியம் அனைத்தையும் நாங்கள் பாதுகாப்போம், எங்கள் உயிரை கொடுத்து பாதுகாப்போம் என்று உடன்படிக்கை செய்து அழைத்து வந்தவர். அப்படி அழைத்து வந்தவர்கள் இவர் ஒரு நாள் உஹது களத்தில் கடுமையான சேதாரம் முஸ்லிம்களுக்கு அடித்து துவம்சம் செய்யப்பட்டு விட்டார்கள். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உஹது போர்க்களம் மேகம் அப்படியே குறைஞ்சு வந்த உடனே ஒவ்வொரு சஹாபியா நினைவுக்கு வருகிறார்கள். அதில் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு வருது. சாத் இப்னு ரபியா என்ன ஆனார் பார்த்துட்டு வாங்கன்று. சாத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி போகிறார்கள். போனால் 70க்கு மேற்பட்ட காயங்களோடு குத்துயிர் குலையுமாக கிடக்கிறார்கள். போனோன்னே அவர் உள்ள உடம்பு மேலே தான் சஹாபாக்களுடைய எந்த வரலாறு நீ எடுத்து படித்தாலும் அவருடைய முதுகுகளில் காயமே இருந்திருக்காது. அத்தனை பேரும் தங்களுடைய நெஞ்சுரத்தை காட்டியவர்கள். அவருடைய ஒட்டுமொத்த மேனியும் காயமாக ஈட்டிகளாலும் அம்புகளாலும் துளைக்கப்பட்டிருக்கிறது. கீழே கிடக்கிறார். போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தேடி போன சஹாபி சொல்றார், உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க சொன்னார். அப்போ அவர் சொல்கிறார், ரசூல் என்ன சொன்னார்? உங்களுக்கு சலாம் சொன்னார்கள். வலைக்கும் சலாம். அடுத்து உங்களை பற்றி நலம் விசாரிக்க சொன்னார்னே அவர் சொல்கிறார், நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லுங்கள், நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆனால் உங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாம் இன்று அடிபட்டு கிடக்கிறோம். ஆனால் அந்த தூதருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய உயிர்களை கொடுத்து எங்களுடைய அனைத்து உடைமைகளையும் இழந்தாவது உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குறுதியில முஸ்லிம்களாகிய மதீனாவாசிகளே நீங்கள் ஒரு காலம் பின்வாங்கி விடாதீர்கள். உடுத்தார்கள். முஸ்லிம்கள் இன்னைக்கு எத்தனை ஆற்றல் வைத்திருக்கிறோம்? பண ஆற்றல் வைத்திருக்கிறீர்கள், எழுத்து ஆற்றல் வைத்திருக்கிறீர்கள், ஒவ்வொருத்தருடைய கையிலையும் செல்போன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒவ்வொருத்தரும் எழுத்த எல்லா விதமான பேச்சாற்றல் வைத்திருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த ஒன்றையாவது முஸ்லிம்களுக்கு பரப்புங்கள். இந்த கண்டனத்தை பதிவு செய்யுங்கள். உங்கள் மீடியா வாயிலாக பதிவு செய்யுங்கள், உங்களுடைய ஃபேஸ்புக் வாயிலாக பதிவு செய்யுங்கள். இந்த தூதர் எங்களுக்கு எப்படிப்பட்டவர், எங்களுடைய உயிரை விட எங்களுக்கு உன்னதமானவர் என்பதை உலகுக்கு பறைசாட்ட வேண்டிய முஸ்லிம்களாகிய அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அமைதி நம்முடைய எழுத்தில் தெரிய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் தெரிய வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஃபஜ்ருக்கு எஞ்சி வந்து அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும். இறைவா, எந்த தூதரை இழிவுபடுத்துவதற்காக இவர் கிளம்பி இருக்கிறார்களோ அதே நாட்டில் இந்த தூதரை மேலோங்க செய்வாயாக. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இருக்க வேண்டாமா? ரபியா கேட்டாரே, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் உயிர் போகிற நிலையில கூட அது ரபியா பின்வாங்கவில்லை. அதோட மட்டும் இல்ல, அந்த சஹாபாக்கள் அனைவர்களுமே அதைத்தான் செய்தார்கள். அதுல இறுதியாக ரொம்ப கவனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த உஹது களத்தில் செய்த பிரச்சனைகளுடைய மைய பகுதியாக கொண்டு வந்து நிப்பாட்டியது என்ன தெரியுமா? இவ்வளவு சேதாரமாகி போச்சு, இனி நாம தோற்றுருவோமோ, நாம பின்வாங்கிடுவோமோ என்ற நிலைக்கு முஸ்லிம்கள் நிராசை அடைகிற போதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகி அனுப்பினான். வலா தஹினு, கவலைப்பட்டு தளர்ந்து விடாதீர்கள், முஸ்லிம்கள் தளர்ந்து விடாதீர்கள். உங்களிடத்தில் ஆட்சி இல்லை, தளர்ந்து விடாதீர்கள். உங்களிடத்தில் பெரிய பெரிய அணு ஆயுதங்கள் இல்லை, தளர்ந்து விடாதீர்கள். பெரும் பெரும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லை, தளர்ந்து விடாதீர்கள். பெரிய வல்லரசுகள் இல்லை, தளர்ந்து விடாதீர்கள். பெரும் பெரும் சக்திகள் உங்களோடு இல்லை என்பதை தளர்ந்து விடாதீர்கள். வலா தஹினு வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள். வஅன்துமுல் அலௌன, நீங்கள் தான் உயர்வீர்கள், நீங்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்த சமுதாயமாக மாறுவீர்கள். எப்ப? இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். ஈமானில் உங்களுக்கு குறைபாடு வந்து விட்டால், ஈமானில் உங்களுக்கு சஞ்சலம் வந்து விட்டால் உயர முடியாது. அதனால இன்னைக்கு நாம் உயர வேண்டுமானால், இந்த தூதரை தூக்கி நிப்பாட்ட வேண்டுமானால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் பணி நம்முடைய ஈமானை சரிபார்க்க வேண்டியது. அந்த ஈமானில் குறைபாடுகள் இருந்து கொண்டே அது ஈமான்களுக்கெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாங்கன்றீங்க. ஈமானில் கூடும் குறையும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஈமான் கூடும் குறையும். அப்படி குறைகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபத்தில் குறைகிற போது நாம் முகபத்தை எப்படி வெளிப்படுத்துறது விமர்சனத்தனி. ஆனால் இந்த எதிர்ப்பை முறியடிக்கும் விதமாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பொன்மொழிகளை உலகுக்கு பறைசாட்டுங்கள். தினம் ஒரு ஹதீஸாவது உலகுக்கு கொண்டு போருங்கள். இதுக்கு நீங்கள் நிறைய படிக்கலாம் தேவையில்லை, நிறைய நீங்கள் ஆய்வு செய்ய தேவையில்லை. புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியை உலகுக்கு கொண்டு போங்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியை உலகுக்கு கொண்டு போங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக அப்படி கொண்டு போய் கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ஹதீஸ் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் புரட்ட புரட்ட எதிரிகள் வீழ்ந்து கொண்டே வருவார்கள். இந்த இஸ்லாம் மேலோங்கிய தீரும், இந்த தூதர் உலகத்தில் போற்றப்பட்டு கொண்டே இருப்பார் என்பதை நாம் உலகுக்கு பறைசாட்டக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாதா ஃபக்கது கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி விட்டால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று கற்பனை கோட்டை கட்டுபவர்களுக்கு அது ஒரு காலம் முடியாது. இந்த தூதர் வந்ததே இஸ்லாத்தை ஏனைய மார்க்கங்களை விட மேலோங்க செய்துவதற்காகத்தான் என்பதை உலகத்தில் நிதர்சனமாக பார்க்குறோம். எல்லா மதங்களையும் விட இன்னைக்கு வேகமாக அசுர வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருப்பது இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் அந்த தூதரை போற்றக்கூடிய நாம் அந்த தூதருடைய தகுதி என்ன என்பதை அந்த தூதர் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். தூதருடைய கீர்த்தனைகளை புகழ்களை உலகுக்கு சொல்வது தடையே கிடையாது. ஆனால் வரம்பு மீறாமல் இருப்பதுதான் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமை. ஆனால் இன்னைக்கு என்ன என்றால், ஒரு பக்கம் எதிரிகள் இப்படி செய்து கொண்டிருந்தால் நம்மவர்கள் சொல்லவே வேணாம், ஒவ்வொரு பள்ளிவாசலையும் உட்கார்ந்து கொண்டு யாரோ எழுதிய புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். தூதருடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு சொன்னேன், 5 லட்சம் மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொடுத்தான் என்று. அவர்கள் சாதாரணமாக நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும். இந்த மனிதர் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை பாதுகாக்கிறதுக்கு பசி பட்டினி மிகப்பெரிய வறுமையின் உச்சத்தில் போய் நின்றெல்லாம் ஒரு ஹதீஸை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் யார் எழுதுனா இந்த சுபஹான மௌலிது? ஃபஸ்ட்டு சுபஹான என்ற வார்த்தை எவ்வளோ பெரிய அருமையான வார்த்தை தெரியுமா? சுபஹான என்ற வார்த்தையை நீங்கள் குரானில் தேடி பாருங்கள், குரானில் முழுவதும் நீங்கள் தேடி பாருங்கள். அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துவான். எப்போ தெரியுமா? அல்லாஹுடைய ஆற்றலை எப்பொழுதெல்லாம் குறைத்து மக்கள் மதிப்பிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற வார்த்தை சுபஹான் அல்லாஹ். சுபஹான என்ற அந்த வார்த்தையே எது அர்த்தம் குறிக்கும் என்றால் தூய்மைன்னு மட்டும் வராது. தூய்மைக்கு அரபியில் பல வார்த்தைகள் இருக்கிறது, பரிசுத்தம் என்று. ஆனால் சுபஹான என்பது கடவுளுக்குரிய தன்மைகளில் எவெல்லாம் பங்கம் விளைவிக்கிறானோ அத்தனை பங்கங்களையும் விட்டும் தூய்மையானவன் அல்லாஹ் என்ற அர்த்தம். அவனுக்கு தூக்கம் கிடையாது, அவனுக்கு ஓய்வு கிடையாது, அவனுக்கு பசி கிடையாது, அவனுக்கு தாகம் கிடையாது, அவனுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் விட்டு தூய்மையானவன் என்று சொல்வதற்குத்தான் சுபஹானல்லாஹ். அந்த சுபஹானவை கொண்டு வந்து எங்கே திணிச்சிருக்கார்கள் பாருங்க. சுபஹான மௌலித் என்ற ஒரு புத்தகத்தில் திணிச்சு அதை கொண்டு வந்து திணிச்சிட்டாங்களே. அந்த புத்தகத்தை யார் எழுதினாண்டு இது வரைக்கும் சொல்ல முடியுதா இந்த உலமாக்களுக்கு? நீங்கள் அரபியில் எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, விற்பனர்கள் தானே, எங்கெல்லாம் பெரிய விற்பனர்கள். தயவு செய்து சொல்லுங்க, இந்த புத்தகத்தை யார் எழுதியார்? இந்த சமூகத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீர்த்தனை இந்த இந்தியாவிலிருந்து தான் உலகத்துக்கு வரலாறை தொகுத்து கொடுத்த பெரும் நாடு நம்ம நாடு. சும்மா இந்திய வரலாறு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் தள்ளிவிட்டு போயிட முடியாது. இந்திய உலமாக்களை குறைத்து மதிப்பிடவும் முடியாது. உலகத்திலேயே அரபு நாடுகள் 50 சொச்ச நாடுகள் இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எழுதிய நாடு எது? இந்தியா. யூபியை சேர்ந்த முபாரக்கில் உள்ள சஃபியுர் ரஹ்மான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை ரஹீக்குல் மக்தூம் என்ற ஒரு புத்தகத்தின் மூலமாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். உலகத்தில் ஆத்தனட்டிக்கான புத்தகமாக அது மாறி போயிருக்கிறது. யார் எவ்வளோ பெரிய எந்த சிறப்புள்ள நாட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்க? அவ்வளோ சிறப்புள்ள நாட்டில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் ஒரு இந்த புத்தகம் சுபஹான மௌலிது புத்தகத்தை எழுதுனது யாருன்னு சொல்ல முடியலையே. ஏன்? அதில் டவுட் இருக்கு. எழுதினவர் யார் என்று தன்னை அறிமுகப்படுத்தாமல் வெறுமனமே ஒரு கவிதையாக படித்து விட்டு போய்விட்டார். சரி, கவிதைகளாவது நல்ல கவிதைகளாக இருக்கிறதா? அதில் எத்தனை விதமான கவிதைகள்
அப்பட்டமாக அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப பெருசாலாம் நீங்க உட்கார்ந்து போவேனா, எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை தான் கஃபூர். கஃபூர் என்ற வார்த்தை தெரியுமா தெரியாதா? இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்தான் மன்னிப்பவனாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான். எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை, எல்லோருக்கும் புரிந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இந்த கஃபார் என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் சொல்ல இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி சொல்லணும் தெரியுமா? முஸ்தக்ஃபிர் என்று சொல்லலாம். முஸ்தக்ஃபிருக்கும் கஃபாருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டையும் தெளிவுபடுத்தி விட்டான். முஸ்தக்ஃபிர்ண்டா பாவ மன்னிப்பு தேடுபவர் அர்த்தம், கஃபார்ண்டா பாவத்தை மன்னிப்பவர் அர்த்தம். பாவ மன்னிப்பை தேடுபவர்னா அவர் தனக்கும் தேடுவார், தன்னை சார்ந்த மக்களுக்கும். நாம கேட்கிறோம்ல, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என் குடும்பத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிரு, என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிருன்னு அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறோமே. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னார், இஸ்தக்ஃபிரு லஹும், அவர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார் என்றான். ஆனா அல்லாஹ்வுக்கு பேர் கஃபார். ஆனா என்ன இங்க ஓதுபடுது தெரியுமா? இவங்க அப்படியே திசை திருப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன பாவங்களை மன்னிச்சார்களே சஹாபாக்களை, அதைத்தான் நாங்கள் இந்த மௌலூது பாடல சொல்லி பாடுகிறோம் என்று ஒரு இமாம் விளக்கம் கொடுக்கிறார் லால்பேட்டையில். அதனால தான் சொல்றேன், அகஃபிரு அன்னி துனூபி, அகஃபிரு அன்னி, அகஃபிர், இறைவா நீ மன்னித்து அருள்வாயாக. யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அல்லாஹ்வை சொல்ற, இறைவா என்னை மன்னிச்சிருன்னு கேட்கறது பதில அல்லாஹும் மக்ஃபிர்லி என்று கேட்பதுக்கு பதில இவங்க என்ன சொல்றாங்க? யா நபி கஃபிரு அன்னி துனூபி, நபியே நீங்கள் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். சாதாரண பாவங்கள் அல்ல. அதுலயும் பாருங்க, வதுனூபில் மூபிகாத், வதுனூபில் மூபிகாத் என்றால் மூபிகாத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நன்மைகளை எல்லாம் அழிக்க, பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய, நன்மைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய பாவத்தை, நன்மைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய பாவம் இஸ்லாத்தில் இருக்கு. என்ன பாவம்? நன்மைகளை எல்லாம் அழிச்சிடும். நீங்க தொழுங்க, நோன்பு வைங்க, சக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனா ஒன்னு செஞ்ச அத்தனையும் தரமட்டமாய் போயிடும். ஷிர்க் செய்தால் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிருமா? அந்த வதுனூபில் மூபிகாத், நன்மைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய பாவத்தை எனக்காக நீங்கள் மன்னிப்பீராக, ஷிர்க்க மன்னிப்பீராக என்று ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோமே, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். ஏனென்றால் மற்றவர்களுக்கெல்லாம் உலகத்தில் இல்லாத ஒரு சிறப்பு என்ன இருக்கு தெரியுமா? ஸலவாத்து சொன்ன உடனே நீங்கள் இன்றைய நாளில் ஸலவாத்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸலவாத்து என் மீது யார் சொல்லுகிறாரோ அவரை அந்த ஸலவாத்தை தூக்கிட்டு வருவதற்காக மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அவர் தூக்கி கொண்டு வருவார். எங்க? என்னிடத்தில், நான் வர்சகில் இருக்கிறேன், என்னிடத்தில் கொண்டு வந்து சொல்லுவார், லால்பட்டியை சேர்ந்த இன்ன தெருவை சேர்ந்த இன்னார் உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற துஆவை செய்தார் நபியே என்று சொன்னபோது நான் அதை வாங்கி உங்களுக்கு மறுமொழி சொல்லுவேன். அவ்வளவு சிறப்புக்குரிய நபியை கஃபிரு அன்னி துனூபின்ட்டீங்களே. இந்த உலமாக்கள், நீங்க நாளைக்கு இந்த ரசூலத்தானே சந்திக்க போகிறீர்கள். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா மாட்டாங்களா? அதனால இந்த சுப்ஹான மௌலிது புத்தகத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது எழுதியவர் யார் என்று தெரியாது, ஃபர்ஸ்ட் பிழை. இரண்டாவது பிழை, அதில் வருகிற கவிதைகள் அனைத்தும் பெரும்பாலும் மிக மோசமான கவிதைகள். கவிதை அரபி பாடல்னால நமக்கு புரியாமல் இருக்கிறது. அரபி தமிழ் பாடல் அப்படி உட்காந்து பள்ளிவாசலில் படிச்சுட்டோன்னு வைங்களேன், ஒவ்வொரு மூமினும் துடிச்சு போயிடுவோம். என்னப்பா இப்படி பள்ளிவாசலில் அநியாயம் பண்ணுறீங்கன்னு ஒவ்வொரு பெண்மணிகளும் வீட்டுக்கு பள்ளிவாசல் வந்துடுவாங்க. எவ்வளவு பெரிய பாவத்தை பள்ளிவாசலில் உட்கார்ந்து செய்றீங்கன்னு கேட்டுருவாங்க. ஆனால் அரபியில் தெரியாதனால உட்கார்ந்து கொண்டு உலமாக்கள் சால்ஜாப்பு பண்ணுறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களிடத்தில் உங்கள் சால்ஜாப்பு கேட்கலாம், மக்களிடத்தில் போகலாம். ரப்புல் ஆலமீன் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். இறைவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ புகழக்கூடாதா? புகழுங்கள், யார் வேணான்னு சொன்னா? அந்த புகழுக்கு ரசூலா சொல்லலையா? லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா, நீங்கள் ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் புகழ்ந்தது போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள். மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்ததை போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள். மாறாக புகழணும். ரசூலாவை புகழாம உலகத்தில் இருக்க முடியாது. வலாக்கின் என்றாலும் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னை நீங்கள் புகழ வேண்டும் என்றால் இன்னி அப்துல்லா என்று சொல்லுங்கள். அப்துல்லா என்று சொல்லுங்கள். அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா.
அவர் அல்லாஹ்வுடைய அடிமை. அதோட மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள், இதுதான் புகழ்ச்சி என்றார்கள். ஒட்டுமொத்த உலகத்திலையும் இன்னைக்கு உலகம் சுத்தி கொண்டிருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு நொடியும் இந்த வார்த்தை உலகத்தில் முழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எவன் பேரும் இப்படி முழங்கப்படல், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் எல்லா நேரங்களிலும் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அத்தனை பாங்குலையும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு புகழ தூக்கி வச்சிருக்கான் பாருங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீ இவங்க சொல்றாங்க நாங்க புகழ பாட போறோம், இல்லாத புகழ தேடுறீங்க. நீங்க அப்படி ஒன்றும் தேடல, ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரும் புகழ்ச்சி. அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரும் புகழ்ச்சி. அப்படி அல்லாஹ்வுடைய தூதராக உலகுக்கு பிரகடனப்படுத்துவோம். அல்லாஹ்வை மிக நெருக்கமாக வணங்கியவராக உலகுக்கு பிரகடனப்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.